கோவையைச் சேர்ந்த 11 வயதான சிறுமி தன்னுடைய திறமையின் மூலம் இந்திய பண்பாடு மற்றும் கலாச்சார தூதராக ஜப்பான் சென்று வந்துள்ளார். மற்ற குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழும் இந்த சிறுமி பற்றி இப்போது பார்க்கலாம். கோவை சிவானந்த காலனி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் மகாலட்சுமியின் குழந்தை அதிஷ்டா. 11 வயதான இவர் கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதலே பரதம் கற்றிருந்தும் இந்திய கலாச்சாரம், பண்பாடு, நாட்டின் முக்கிய விழாக்கள், இதிகாச கதைகள் என அனைத்தையும் ஆர்வத்தோடு பெற்றோர்களிடம் கேட்டறியக்கூடிய ஆர்வம் மிகுந்தவராய் திகழ்ந்து வருகிறார் இந்த சிறுமி. தன்னுடைய திறமையின் மூலம் பெற்றோர்களின் உதவியோடும் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அமைப்பின் சார்பில் ஜப்பான் நாட்டில் இகோகா மாவட்டத்திற்கு இந்திய பண்பாடு மற்றும் கலாச்சார தூதராக சென்றுள்ளார். 15 நாட்கள் ஜப்பானில் உள்ள ஒருவர்களின் குடும்பத்தில் தங்கி இருந்து இந்தியாவில் கலாச்சாரம், திருவிழாக்கள், சகோதரத்துவம் என கலாச்சார பெருமைகளையும் தமிழ்நாட்டின் உறவுமுறை, பழக்க வழக்கம் என நல்ல விஷயங்களை எடுத்துரைத்தார். இந்தியர்களின் மீது ஜப்பான் நாட்டினர் மிகுந்த மரியாதை வைத்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றார் இந்த குழந்தை. எங்களோட சொவீனியர்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் போகும்போது நாங்கள் அவங்களுக்கு பீகாக் கொடுக்கும்போது நான் அவங்களுக்கு பீகாக் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன், இப்படி வந்துட்டு தீபாவளி கொண்டாடுவோம், பொங்கல் கொண்டாடுவோம், பொங்கலை இப்படி வந்துட்டு பாட் வச்சு அதில் ரைஸ் ஊற்றி, வாட்டர் ஊற்றி அதெல்லாம் அதாவது அந்த இது வெளியில் ஃப்ளோ ஆகிற வரைக்கும் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ரியாக்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன ஷேர் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பரதநாட்டியம் ஷேர் பண்ணேன். பரதநாட்டியம் இஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் வெரி கல்ச்சுரல் டான்ஸ் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ வந்துட்டு அவங்க ஆடி காமிங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸை ஆடி காமிச்சேன். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அவங்களும் வந்துட்டு சொன்னாங்க, அவங்க கண்ட்ரி பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. மிகுந்த சவாலுடன் ஜப்பான் சென்று வந்துள்ள மகளை நினைத்தால் மிகவும் பெருமையாக உள்ளது எனவும், தெரியாத பல விஷயங்களை கற்றுவந்துள்ளதாக மன நெகிழ்வுடன் தெரிவிக்கிறார் அதிஷ்டாவின் தாய் மகாலட்சுமி. ஒரு பொண்ணு இந்த வயசில் 11 இயர்ஸ் ஓல்டு வந்து அனுப்புறது ரொம்ப சிரமம். வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நாளைக்கு தெரியாத ஊர் எதுவுமே, லாங்குவேஜ் எதுவுமே நமக்கு தெரியாது. அங்கே போய் குழந்தை என்ன பண்ணணும் தனியாக, நீங்கள் யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் ஓகே, அதனால் யோசிச்சு அனுப்புங்க அப்படின்னே சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதிர்ஷ்டாவோட அப்பா வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி, ஆக்சுவலாக கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நம்ம தைரியமாக செய்வோம், நம்ம பொண்ணு கான்ஃபிடென்ஸ், அவளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, போய்ட்டு வருவோன்னு. ஸோ நம்ம வந்து வி ஷுட் ஜஸ்ட் சப்போர்ட் ஹர், என்கரேஜ் பண்ணுவோம். எது பண்ணனாலும் நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மோட்டிவேட் பண்ணார். மற்ற குழந்தைகளும் அதிஷ்டாவை போல் மாற மற்ற பெற்றோர்களும் முயற்சிக்க வேண்டும் என்கிறார் அதிஷ்டாவின் தந்தை. ஆஸ் அ பேரண்ட் நான் இதில் புரிஞ்சுக்கிட்டது, we should not create a future for our children, we should prepare them for the futureங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். I think I wish all the parents search for more opportunities. கண்டிப்பாக நம்ம எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ அதுமாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு தேடுங்க, நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குங்கிற வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். குடும்பத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தாலும் தன்னுடைய குடும்ப சூழலுக்கு ஏற்றவாறு உள்ள அனுபவங்களை குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதில் பெற்றோர்களின் பங்கு அதிக அளவில் உள்ளதை என்பதை மெய்ப்பித்து வருகிறார் அதிஷ்டா. திறமைகளோடு உள்ள பல குழந்தைகளை வெளி உலகிற்கு கொண்டு வருவதில் பெற்றோர்கள் முதற் படிக்கட்டாய் செயல்படுகின்றனர் என்பதை நிரூபித்துள்ளனர் அதிஷ்டாவின் பெற்றோர்கள். இவர்களைப் போன்று ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளின் திறமைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தால் நிச்சயம் குழந்தைகள் ஒவ்வொருவரும் வெற்றி இலக்கை அடைவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், கோயம்புத்தூர்.